கைஸ் நான் கேமர் இதுக்கு போன வீடியோவில் ட்ரூத்துக்கு ட்ரக்கு தேடி கொடுத்துருக்கோம். அதோட அந்த மிஷன் செஞ்சிருவோம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா சீசர் வேறு இடையில ஃபோன் அடிச்சிருமா, இந்த மாதிரி அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு. நம்ம கூட என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியும் கூட்டு வந்துருந்தோம். சிஜே ரொம்ப நாள் வச்சு பார்க்குறா. எப்படியோ நீ சொன்ன மாதிரி இவளுக்காக நான் இங்கே வந்தேன். இதுக்கப்புறம் நான் போய் என் கேங்கை காப்பாற்ற போகிறேன். என் கேங் இங்கே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொன்னான். சிஜே டக்குன்னு நீ அங்கே போகணுன்னா நீ தனியாக போனோன்னா எப்படியும் நீ முடிச்சு விட்ருவாங்க, ஜப்ல இங்கே இரு அப்படின்னா. அவளும் சிஜே சொல்கிறாங்க கரெக்டு, இங்கே இரு, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கேங்க தான், ரைடாக இருந்துச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே இதுக்குள்ளே பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யார் யார் போனேன் கேட்கலைனா எங்கடா போனேன், உடனே தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ கொள்ளையடிக்கணும்னு சொல்லி சொன்னோம், நீ போட்டு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிறா. எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன், நான் வர்றேன், போய் ராபரி கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது அங்கே தான் போகிறோம். நெக்ஸ்ட் இடம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க முடியாமல் எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் நான் ரோட்டை மறைச்சிட்டாங்க, எங்கே சாப்பிட்றது எல்லா சைடும் அடைச்சி வச்சுருக்காங்க. வந்த ரோட்லேயே போயிடும், ஒரே ரோடு. ஏங்க மழையிலையும் மண்ணு எதாக இருந்தாலும் ஸ்பீடாக போக முடியும், இங்கே எடுத்துக்குவோம். இப்போ நல்லா போகணுன்னு சொன்னேன், அது புரியும். பக்கத்துலாம் நினைக்கிறேன். இது ஒரு அடி மேப்பை பார்த்துவோம். இதே காணும் கேட்கல நான் வீடையே. பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கே, அவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க. இந்த சிட்டியில் எதுவுமே பக்கத்துலேயே காமிக்க மாட்டாங்க, எல்லாமே லாங்கிலே இருக்கு. நல்லா ஜீப்பில் வந்துட்டோம்னா வர்ற வழியில் ஜீப்பு கடலில் முடிஞ்சிட்டு, அதனால் பைக் எடுத்துகிட்டு வந்தோம். ஏதாவது நிமிஷம் ஆகும். இந்த வண்டி இங்கே தான் போகிறாங்க மிஷினுக்கு போகிறப்ப, ஏன்னா அங்கே போட்டு வந்து அதுக்குள்ளே போனால் பைக் ஒன்று எடுத்துகிட்டு போட்டாங்க. திருப்பியும் பஸ்லேயே வர வேண்டியது. கேட்குறீங்கன்னா எங்கம்மா இருக்க, அங்கே போவோம். ஃபோன் அடித்தாலும் கூப்பிட்டா வரதுக்கு, வீட்டுக்கு வந்து அழைக்கணும். கேட்குறீங்க கதவு போகிறீங்க, சிஜே வந்துடுங்க. நாளே காணும், ஃபோன் அடிச்சுலாம் கூப்பிட்டுருந்தா கதவை போட்டு உடச்சிட்டுக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே மர வீடு தான் உடனே நம்மளாம் கிட்ட சொல்லுவா. அதுக்கு வேலை வெயிட் பண்ணுவோம். பாருங்க பின்னாடி எங்கேயாச்சும் நாங்கள் கிளம்பி பார்த்துட்டோம். ஆளே காணுமையா, இவளுக்காக பைக் எடுத்துகிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தேன். எங்கே போனானே தெரியல. வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஐயோ டக்குனு பின்னாடி விட்டா ஏமா நான் தான்மா சிஜே, விட்டுருங்கண்ணா. சரிவா நீ கூப்பிட்டா நான் இங்கேருந்து வந்தேன், என்ன எப்படி பண்ணுறேன். சண்டை வேண்டாம், சமாதானமாக போய் கொள்ளையடிச்சிருவோம் அப்படின்னு கூப்பிட்றோம். சரி எந்திரி வாங்க போவோம், எனக்கு வேலை இல்லை, நம்ம 2 பேரும் போய் தேடி ஆகணும், எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். பல நேரம் பேசுகிறாங்களே, எப்படி ஒரு வழியாக பஞ்சாயத்து வந்துச்சு. சரி வாங்க சண்டை வேண்டாம், வாங்க போவோம். உனக்காக தான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துருங்க, வா வா போவோம். பைக்கில் ஏற டக்குன்னு இந்த சைடு போவோம், சைடு போவோம். இன்னும் 3 இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கு பட்டை கிளப்புதுன்னு இதுதான் பைக் எடுத்துகிட்டு வரணும் கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டோம்னு. அதை கார் எடுத்து வந்தால் வர முடியுமா?
இந்த இடத்துல தான் பிள்ளை அடிக்கிறோம். ஏன் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். என்னடா இது நமக்கு முன்னாடி ஒரு கேங் வருது. ரொம்ப விளையாடினா நமக்கு முன்னாடி அவங்க விளையாடிட்டாங்க. ஏமாந்துருந்தா அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். சாப்பிடா ஏழை இல்லை. நாங்கள் ஏன் பைக் எடுத்து வந்தால் இந்த வண்டியில் வைப்போம். நாங்கள் பைக்லேயே போவோம். அதுக்காக நான் ஏன் எடுத்து வந்தேன். அந்த வண்டியோட அந்த பைக்கு தான் ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்பீடாக போவோம். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. டக்குன்னு முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவு கிட்டக்க போய் ஷூட் பண்ணிங்கன்னா செத்துருவாங்க. அவள் சுட்டா விடுவா சார், நீங்களும் உங்ககிட்ட என்ன சுடுங்க அப்பதான் சாவாங்க. அவளை சுட சொன்னால் அப்படியே சுட்டாங்க. எங்கே ஒருத்தன் சாக மாட்டான். இதுக்கு மேலே பக்கத்தில் போக முடியும். அதான் நானே சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் கிட்டக்க போய் சுட்டானா நெக்ஸ்ட்டு இது வண்டி மூவ் ஆக முடியுது, ஸ்லோ ஆயிடுது. அந்த பட்டன் மேலே இருக்கனால சுட முடியல சரியா. ஒருத்தங்காலி நான் 2 பேர் தான். அமௌண்ட்டை கூட வர்றப்பான்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆளை அவங்கள போட்டதில் பாருங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். ஆனால் இன்னொரு ஏரியா மண்டை போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் லாக் ஆகிட்டான். புரி என்னையா விடவே மாட்டுறா. அவனை எங்கேயும் அதுலேருந்து வேஸ்ட் கேத்தனை வந்துட்டு நினைக்கிறேன். சொன்ன உடனே ஒரு ஆளை காலி பண்ணிட்டா. இன்னொருத்தன் வேணாம். இங்கே நம்ம மேலேயும் கட்டிக்கிறானே. இவன் வேறு ட்ராக்ட். அடுத்து உனக்கு தான் சாவு. ஃபர்ஸ்ட்டாக போயிட்டேன் அந்த வண்டி வச்சுக்கிட்டு. அங்கடா போனேன். எங்கே போனால் விட மாட்டோம். துரத்தேன்னு போயிடுவோம். இன்னும் எங்கள் கிட்ட வேணால் போட்டுடலாம். எவ்வளோ சுட்டான் சாய விட்றான் ஒன்றும். நைட் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். விடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் காரியை தரேன். போயிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு வீட்டில் விட வேண்டியதான். ஏன் அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்க வேணாம்னு அது எடுக்க போனோம்னா அதுலேயே நீ ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மிஷின் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது கூட அங்கே சுத்த பிறகு பொறுமையோடு வந்து எடுத்துக்கலாம். நீ எதுக்குமா இறங்குற? சரி வாங்கிக்கோ. இன்னொரு அமௌண்ட் எங்கே இருக்கு? இந்த பாயெல்லாம் வந்தோம். இந்த கிடக்கு. பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே காணும். ஓகே எடுத்தாச்சு. செட்டாக போங்க விட்ட பார்க்க. மேப் தந்து இருக்கு. பக்கத்தில் தான் இருக்கா. ஆச்சும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் இருக்கும் நீங்கள். ஏன் இந்த சிட்டியில் கொடுக்க எல்லாமே லாங்லேயே இருக்குது. நான் தான் பார்த்தேன். நல்ல வேலை ஏதாச்சும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. சரி பள்ளத்தாக்குன்னு பார்த்து வந்து குச்சிட்டோம். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. சுடுகாடுலாம் கட்டி வச்சிருக்கா வீட்டு பக்கத்துலேயே. ஆனால் இதோட நிமிஷம் முடியுது. எதுவும் கமிஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கோம்னு. கமிஷன் கேட்டால் ரொம்ப நேரம் போட்டா இருக்காளே. ஓகே இதோட